ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் டீ கடைங்களெல்லாம் கிடைக்கிற மாதிரி அவுட்டரில் நல்லா கிறிஸ்பியாக உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக ஒரு டேஸ்டான பருப்பு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு கடலைப்பருப்பை தண்ணியில் நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 5 பல்லு பூண்டை தோலோடவே சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு வரமிளகாய், நம்ம ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பை தண்ணி எதுவுமே இல்லாமல் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. பருப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நான் 2 பேட்சாக அரைச்சிக்க போகிறேன். இதை மிக்சியில் பல்ஸ் மோடில் விட்டு 2லேருந்து 3 முறை மட்டும் சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அரைச்சி எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்கணும். இதே மாதிரி நம்ம 2வது பேட்சையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் 2 பேட்சையுமே அரைச்சி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு கொரகொரப்பாக இருந்தால் தான் வடை நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இது கூடவே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பை மட்டும் முழுசாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட சேர்க்குறதுக்காக ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், இது 2யுமே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், இது எல்லாத்தையுமே நம்ம கடலைப்பருப்போடு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் கார்ன்ஃப்ளோர் மாவு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளோர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டினதுக்கு அப்புறமா உங்களோட உள்ளங்கைக்கு நடுவில் வச்சு அழுத்துனீங்க அப்படின்னா பர்ஃபெக்டான வடை ஷேப் கிடைக்கும். இதை நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் நல்லா சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வடையை உள்ளே சேர்த்துக்கலாம். வடையை உள்ளே போட்ட உடனே திருப்பி விட்டுறக்கூடாது. மீடியம் ஹீட்டில் ஒரு 2-3 நிமிஷம் வேக விட்டு ஒரு சைட் லைட்டாக வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் உடையாமல் இருக்கும். 2 சைடுமே நல்லா வேக விட்டு நல்ல ஒரு கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் அருமையான டீ கடை பருப்பு வடை ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.